இறக்கிட்ட உடனே மழை. என்ன பண்றது, இவ்வளோ நேரமும் மழை வரல, அதான் மழை. சரி ஓகே, இருந்தாலும் நாங்க இப்ப போறத கொஞ்சம் கட் பண்ணிட்டு நாங்க சாப்பிட போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ முதல்ல சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற டைம்ல கொஞ்சம் மழை குறையலாம் கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை. சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ நாங்கள் அதோட கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் இறங்கி ஒரே ஒரு கடை திறந்துருக்கு இன்றைக்கு. இங்கே சரிதாய தானே. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போதே மழை வந்துட்டு இப்போ அந்த இடத்த பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தால் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டம்னா கஷ்டம் தான். பார்ப்போம். மழை தானே குளிக்கலாம், மழையில நனைஞ்சு போய் குளிக்கலாம். என்னன்னு சொன்னா அது வாட்டர் ஃபால்ஸ் தானே, அது ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது கல்லுகள்ல ஸ்டெப்ஸா எல்லாம் கல்லுகளா இருக்கு. கல்லுகள்ல நடந்து போயக்குள்ள தெரியும் தானே, எங்கேயாவது ஏதாவது நடந்துட்டோம். ஸோ கவனமாக தான் போகணும். போயிட்டு நாங்கள் பார்க்குறது மூடி. ஸோ நாங்கள் வந்த இடம் வந்து இன்றைக்கு சாத்தி, இன்றைக்கு பிழைச்சிட்டு. இப்போ நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். பார்ப்போம், இடத்த காட்டுங்க. இதுதான் நாங்கள் வந்த பிளேஸ். உள்ளுக்குள்ள நல்ல இடமெல்லாம் இருக்கு, ஆனால் இன்றைக்கு க்ளோஸ்ட். ஓகே, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். வேற ஒரு இடத்தை ரெடி பண்ணிட்டோம். அதுவும் ஒரு ஆறு தான். நாங்கள் ஏற்கனவே முன்னாடி ஒரு 8 வருஷம் இருக்கும், 8 வருஷத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம்.
திட்டினாங்க. மேபி நான் அந்த போட்டோஸ் என்னோட இருக்கும், அந்த பழைய போட்டோஸ் இந்த வீடியோல நான் ஆட் பண்றேன். ஸ்டார்டிங்ல நாங்க போயிருக்கல எத்தனை பேர் போனோம், இன்னைக்கு எத்தனை பேர் போனோம், அது கூட ஒரு நல்ல மெமரிஸ் தான். பின்னால டைட் பண்ணுங்க, போன் விழுது கீழே. ஆனா இந்த இடங்கள் அந்த கிராம ஃபீலிங் இருக்கும் எப்படி போனாலும்.
பார்த்தா பூக்கள் மரங்கள் எல்லாம் வைப்பாங்க. நாங்கள் அடிக்கடி பூ தான் கொண்டு வைப்போம். அது இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது கிட்டத்தட்ட வந்து ஏக்கர் 15 ஏக்கரில் செஞ்சுருப்பாங்க. மரங்களாகவே பூக்களாகவே செஞ்சுருப்பாங்க. அழகாக இருக்கு. இதெல்லாம் என்னடா காட்டுறான்னு நினைக்காங்க. இங்கே இதெல்லாம் ஒரு இது தானே. ரோடு சைடு பாருங்க இப்படி ஒரு ஏதோ பெரிய இதில் போகிற மாதிரி சவுக்கு மரங்கள் வச்சு இதோட தான் அந்த சுடலை முடியுது. இவ்வளோ தெரியல உங்களுக்கு சரியா தெரியல. 5 நிமிஷம் ஓட்டம் ரோட்லேயே. உங்களுக்கு எவ்வளோ பெரிய இடமா இருக்கும். Sambal tutto. Hari ini saja. Ah, 10 April. என்னது அரணி தூத்தோம்ல? எங்க terbang, air terbang. Air terjun. இன்னைக்கு போற இடமெல்லாம் மூவி சாத்தி இருக்குது. ஒன்றும் செய்யலாம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா இப்போ போயிட்டு சுடுதண்ணி கிணறு திறந்து அது யா இப்போ தம்பி ஐஸ்கிரீம் வாங்கி தர போறாரு. யா ஐஸ்கிரீம். இதுதான் நாங்கள் வந்த பார்க் இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு அவங்களோட ராயா தானே, அதனால மலேசியா ஃபுல்லாகவே ஐ திங்க் ஒரு நாள் லீவு. ஸோ எங்களுக்கு இன்னைக்கு இங்கேயும் இட்ஸ் ஓகே. நாளைக்கு திறக்குமான்னு போட்டிருக்கு, பார்ப்போம். சுங்கை தெக்கலா, அதுதான் இந்த இடத்தோட பேர். தாமன் எக்கோ ரெயின்பர். இதுக்கு பேர் வந்து தாமன் எக்கோ ரெயின்பர் சுங்காய் தெக்காலா. ஓகே, selamat datang போட்டிருக்கு, அப்படின்னா வெல்கம்னு அர்த்தம். ஓகேவா? தானே இந்த ரோட்ல நடக்கிறதே கொஞ்சம் நல்ல ஃப்ரீயான ஃபீல் இருக்கு தானே. இந்த மாதிரி இருக்கு. கண்டினியூ வழியாக போனோம்னா இப்படி தான் இருக்கும். இல்லைங்களா, கண்டினியூ வழியாக போனோம்னா இப்படி தான் இருக்கும். ரோட்டு இப்படி இருக்கும், இந்த மரங்கள்லாம் இப்படி இருக்கும், சைட்டெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்க.
அந்த ஆற்று தண்ணி இங்கே வருது. இங்கே குளிக்கிற இடம் பெருசாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. இது என்ன இடம்? இது ரிவர். நாங்கள் பார்க்க வந்து வாட்டர் ஃபால்ஸ். அது சாத்தி இருக்கிறதால முன்னு கொஞ்சம் நடந்து வந்து பார்த்தோம். ரிவர் வருது, இங்கேயும் குளிக்கிறாங்க. இங்கேயும் நிறைய பேர் குளிக்கிறாங்க. அங்கே தொங்கல் வரைக்கும் குளிக்கிறாங்க. நாங்களும் குளிச்சிருக்கலாம். தண்ணி ஓகேயா இருக்கு. எகைன் மழை வந்துட்டு நாங்கள் இதில் வெயிட் பண்ணிட்டு பிளான் பண்ணுவோம். இப்போ போயிட்டு நாங்கள் குளிக்க உடுப்பெல்லாம் எடுத்து வருவோம். மீன் பிடிக்கிற இடமெல்லாம் இருக்குது. பிடிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து கோல்ட் பீஸ் மாதிரி இருக்கு. கோல்ட் பீஸ் மாதிரி இருக்கு. macam goldfish lah. Boleh lah ni jual. Boleh makan kucing? அவர் மீன் பிடிச்சி பூனை கொடுக்குறாரு. தென்னை மரம் இருக்கு, பனைமரம் இருக்கு. பனைமரம் சாரி, தென்னை மரம் அங்கே பின்னாடி இருக்கு. ஸோ இதுதான் உள்ள சுடுதண்ணி கிணறு போகிறது. அதுவும் இன்னைக்கு க்ளோஸ், ஹரிராயா இருக்காது.